ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, தியாகத்தம்மல் மணிமாறன், அண்ணன் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். பாரு தம்பி, வா என்னங்களா? அட உன்னைத்தவா ஏனப்பா, ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரை முடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா அது? மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க. எங்கிட்டயே நாத்தியம் பேசுறியா நீ? உண்மையை பேசுறதுக்கு பேரு சாந்தியமாங்க. மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கணும். அண்ணா, குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை, அதுல வேலை செய்யறவனாக்க சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. ஆனா பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அது ஒரு நியாயம் இருக்கு. சொந்தமாகறானாமா இதெல்லாம் முடிய மாட்டேன் உன்னால. முடியும்னு நினைச்சுங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்போங்கண்ணா முடியும்னு நினைச்சுங்காட்டி தானுங்க வெள்ளைக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால்தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி, இவ்வளவு விவரமா பேசுற. நாய் கரண்ட் மாதிரி பணியும் போட்டுக்க. நாய் தானே கரண்ட். எப்போ? காலையில் ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அதை பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டுங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாயை கொண்டு ஓட்டணுங்க. பாவி, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டிருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப ஹிந்திக்கு தெரிஞ்சு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யாரு காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அம்மாவாசை போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னு சொல்லி கத்தி படம் நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ, இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? சரிங்க, இன்னத்து நல்லா போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப வரணும். அப்புறம் என்ன திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்து. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா வெள்ளக்காரன் பேரெல்லாம்? ஆமா, அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி, பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளா ஒரு திருநாளப்பா திடுதிப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்தேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாமக்கிறேன். மண்ணா இருந்தா அவனை மனுஷனாக்குனார் மணிமாறன் எம்எல்ஏ. பாலும் வெள்ளதான், பால்டாலும் வெள்ளதான். ஆனா அவங்க அம்மா அவனை பாலுன்னு நினைச்சு பழகினா பாரு. அந்த அவங்க அம்மா என்னங்க, போயும் மைக் செட் கட்டுற மேலேடி ஆசைப்பட்டேன்னு எங்க வீட்டுல ரொம்ப கத்துறாங்க. ஏங்க அவ்வளவு கேவலமா சொல்றீங்க? எனக்கும் வெளியில சொல்ல கூச்சமா தான் இருக்கு. ஐயோ, எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்லைங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு ஏசுநாதரு, உலகத்துல அவருக்கு சிலுவை இல்லாத இடமே இல்ல. அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சுட்டு இருந்தாரு. அமெரிக்கா பூரா அவருக்கு சிலை இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல சிலை வைக்க போறாங்க? ஐயோ, நம்ம ஊர்ல சிலை வைக்கிறது ரொம்ப சுலபங்க. 4 காசு 4 முக்கு வீரியம் இருந்தா போதும், சிலை வச்சிடலாம். என்ன கருப்பா சிலை வைப்பாங்க, காக்கா அசிங்கம் பண்ணி மூக்கு வெள்ளையாயி கடைசியில மூஞ்சி கலந்த மாதிரி ஆயிருக்கு. பேச்சு மாத்தாதீங்க. மைக் செட் கட்டுறதை தவிர வேற வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கலைங்க. நீங்க சாயந்தரம் கூட்டத்துக்கு வந்து பாருங்க, தெரியும். ஐயா, அரசியலே எனக்கு பிடிக்காது, ஒரே அருவை. ஐயா, அந்த கன்றாவை எனக்கு பிடிக்காதுங்க. எந்த நாய் என்ன பேசுனா நமக்கு என்ன? கூட்டத்தை சாக்கா வச்சு சாயந்தரம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் வெளிச்சத்திலேயே சந்திச்சிருக்கோம். இருட்டுல சந்திச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமானு தான். எதுக்கு எதுக்கு எனக்கு எப்படி தெரியும்? வந்தா தானே தெரியும். ஓடுதாயம்மா ஓடு. அம்மாவாசை, உன் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலக்குதா, மசியவே மாட்டேங்கிறாள. சரி, சில கணத்துல 10 அடியில தண்ணி வரும், சில கணத்துல 200 அடி தோண்டினாத்தான் வரும். கடும் பாறையா இருக்கு, சரியான பாறையா இருப்பா போலக்குதா. வெடி வச்சாதான்ப்பா வேலை நடக்கும். வச்சிருவோம். கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாய தொழிலாளர்களே, எங்கடா உன் மாமனை காணா? அதோ அங்கே நிக்கிறாரு. ஒன்றும் செய்யவில்லை என்று எதிர்கட்சிக்காரர்கள் புரளி பேசுகின்றார்கள்.
அவனை கொண்டு போய் கூடப்பா, நீ நல்ல ஆளப்பா. குடிச்சிட்டா ஒழுங்கா பேசு. என்னடி மேடையில பொலத்தை கட்டுவார்னு சொன்ன, அங்க என்னடா சோட கொடுத்துட்டு இருக்காரு. அது பொது சேவனை எல்லாம் தான் பண்ணணும். எங்க மாமா கௌரவம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆகவே அதற்கு செலவாயிருக்கின்றது. கனகவிஜயனின் முடிதழித்து கல்லினை கொண்டு வந்தார் சேரன் மகன். அதே போல் ஆரியாரனை கட்டுவதற்கு கல் கொண்டுவதற்கு நாங்கள் என்ன பாடுபட்டோம் என்று கல் சுமந்த நெஞ்சங்களுக்கு தான் தெரியும். கல் நெஞ்சம் படைத்த எதிர்கட்சியாளர்களுக்கு என்ன தெரியும்? கலங்கிய நெஞ்சோடு நான் இங்கே நம்ம கட்சி கூட்டம் வரதே பெரிய விஷயம். வந்த கூட்டத்தை கழிச்சு விட்டுருவா போடுங்க. ஐயோ, இவனை முதல்ல உட்கார சொல்லு. ஐயா, அண்ணன் அவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இத்துடன் தனது பேச்சை முடித்துக் கொள்கிறார். தம்பி, உன்னைத்தான் தம்பி அண்ணா அழைக்கின்றேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது தமிழகத்தை காக்கும் தாரக மந்திரம். பொதுவாக தம்பி, மந்திரங்கள் மனிதனை மூடப்பழக்கத்திற்குள் மூழ்கடித்துக் கொண்டிருந்த போது ஒரு இனத்தையே எழுச்சி வர வைத்த ஒப்பற்ற மந்திரம் தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் மாதிரி பேசுங்க. எல்லாரும் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க. எவனுமே கடவுள் மேலுக்கு நம்பிக்கையிலும் மொட்டை அடிக்கிறது இல்ல. மறுபடியும் தலையில முடி முளைக்குங்கிற நம்பிக்கையில் தான் மொட்டை அடிக்கிறானுங்க. மொட்டை தலையில முடிய முளைக்கான்னு வச்சுக்க, ஒரு வயலும் மொட்டையா அடிக்க மாட்டானுங்க. இதை நான் சொன்னா ஈரோட்டில இருந்து வந்து ராமசாமி நாட்டியம் பேசினான்னு சொல்றானு வெங்காயம். குட்டிய மரசும் கூவிய படையும் கட்டிய படையும் எடுத்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வெற்றி வாழ்த்துறை கூடி முடங்கிய போது என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வின் அடிப்படையாம் அன்பு மூன்றெழுத்து. அந்த அன்பிற்கு துணை இருக்கும் அறிவு மூன்றெழுத்து. அறிவார்ந்தோர் இடையில் எழும் காதல் மூன்றெழுத்து. காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ மூன்றெழுத்து. வீரம் விளைகின்ற களம் மூன்றெழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து. அந்த வெற்றிக்கு நவையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிக அண்டா மூன்றெழுத்து. ரத்தத்தின் ரத்தமான அன்பு உணர்ப்பிறப்புக்கு வணக்கம். உழைக்கிற முயலும் அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கைகளுக்கு ஒரு சாதாரணமான மனுஷன் தானா? உழுமவுக்கு நேரம் சொந்தங்கிற உயரிய தத்துவம் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்துட்டா இங்க பசிதான் இருக்குமா, இல்ல பத்னி தான் இருக்குமா, இல்ல பஞ்சம்தான் இருக்குமா? இந்த நாட்டில் உள்ள நதிகளெல்லாம் ஒன்னா இணைச்சிட்டோம்னா இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் வருமா? ஏன் இணைக்கிறேன், எதுக்காக இணைக்கிறேன், என்ன காரணத்துக்காக இணைக்கிறேன்னு இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்க போற? வாடி வீட்டுக்கு போலாம். என்னடி இது காக்கா குளியல் குளிக்கிறீங்க? வயசு பொண்ணுங்க கொஞ்சம் நல்லதா குளிக்கலாம். மீன் கடி தாங்க முடியல, வாடி வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வந்து தொலைங்கடி, எப்ப பார்த்தாலும் சலசலன்னு பேசிட்டே இருக்கீங்க. ஐயோ, என்னங்க என் கைய பிடிச்சிட்டீங்க? தாயம்மா நினைச்சீங்களா? அவ பின்னாடி வரா. ஐயோ, தாயம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் தாயம்மாவோட பழகிறத உன்னை பாக்குறதுக்காகத்தான். என்னங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தது, நான் என் தாயம்மா குளிச்சாச்சான்னு கேட்டேன். எப்பங்க வந்தீங்க? ஏய், இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? இந்த பொங்கடி நான் அப்புறம் வரேன். ஏய், உங்க அம்மா கேட்டா என்னடி சொல்ல? அவங்க அம்மாவை கொலை பண்ணிருங்க. அழகான பொண்ணுங்களுக்கு அம்மாவே இருக்க கூடாது. துணியெல்லாம் துவச்சு காய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா போய் சொல்றீங்க. உங்க கூட பழகிட்டேன்ல. அங்கெல்லாம் தொட்டா புருபுருனாங்களா? அவ்வளவா இல்ல, ஆனா பழகி போச்சு. வேற ஏதாச்சும் புதுசா சொல்லி தரணும். நல்லா இருங்க நீங்க.
ஆமா, மீட்டிங் எல்லாம் பேசுனீங்களா? கையெல்லாம் தட்டினாங்களா? எல்லாம் தட்டுன தட்டுல விரலெல்லாம் உதிர்ந்து போய் குஷ்டரோகி மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க இது? போத்தன பொன்னாடையில உங்களுக்காக சுடிதார் தைச்சிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் ஒண்ணும் போடாம இருந்தா தான் எனக்கும் பிடிக்கும். ஐயா, அது இல்லைங்க. நான் இதெல்லாம் போட்டுட்டு போனா எங்க அம்மா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவாங்க. உங்க அம்மா பாக்குறதுக்கு ஊர்க்காரங்க பாக்குறதுக்குமா நான் காசு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் பாக்குறதுக்கு தான். சரி, போட்டுக்கிறேன். ஆனா வீட்டுக்கு இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. காட்டினதுக்கு அப்புறம் கழட்டி கொடுத்துரு, நான் தலைக்கு வச்சு படுத்துக்கிறேன். சீ, ரொம்ப மோசம் நீங்க. ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னா? இருங்க, போட்டுட்டு வரேன். யாருமே பார்க்க முடியாத இடத்துல உன் உடம்புல 5 மச்சம் இருக்கு. நீங்க சொன்னது தப்பு. 6 மச்சம் இருக்கு. 6 மச்சமா? இன்னொன்னு எங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். கல்யாணம் பண்ணாத கச்சேரி பண்ண முடியும் போல இருக்குதா? அப்பா அல்வா கொடுத்துட வேண்டியதுதான். ஏண்டா குண்டுமணி சைஸ்ல அபின் வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா இருக்கு? முந்தி மாதிரியா போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்குல்ல, யார் கண்ணிலையும் படம் வாங்கிட்டு வர வேண்டாமா? ஆமா, எதுக்கு அபின்? அல்வால கலகறதுக்கு தான். ஆமா, இந்த ராஜபோதைய யாருக்கு ரெடி பண்ற? அங்க துணி துவைச்சிட்டு தாயம்மா, அவளை இன்னைக்கு நான் துவைச்சு காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கா? நான் வேற எதுக்கும் நினைச்சேன். வேற எதுக்கோனா? இதெல்லாம் சாப்பிட்டு ராட்டில் நூறா நூப்பாங்க. யார தூதுவாது தெரியாத பிள்ளை, பாவம் மாசா. ஏய், இது பாவம் தான். உலகத்துல பொண்ணுங்க பிறக்கிறதே பாவம் தான். இப்ப யோசிச்சு பாரு, பொண்ணுங்களை எல்லாமே எல்லாரும் ஆம்பளைங்களா இருந்தா உனக்கு மண்ட கைமா காயாது. போய் சைட் அடிப்பா. அப்புறம் இது வேற யார்கிட்ட சொல்லக்கூடாது. நானா சொல்ல மாட்டேன், மப்புல வளர்னாலும் வளரிடுவேன். நானும் மப்புல ஒண்ணு கொண்டு போட்டுறேன். எனக்கு கால் தடுக்கிருச்சுங்களா? இல்ல, வேணும்ட்டுதான் விழுந்தேன். அடேங்க அப்பா. என்னங்க, மீட்டிங் எதுவும் இல்லையா உங்களுக்கு? இருந்ததுங்க, இன்னைக்கு கூட பழனியில இருந்துருங்க. அதுக்குள்ள எனக்கு பிறந்த நாள் வந்துருச்சுங்க. போன மாசம் தானே உங்க பிறந்த நாள்னு சொன்னீங்க. அது வந்து ஆங்கில தேதிங்க. பட் ஐ அம் ஆல்வேஸ் செலிப்ரேட்டிங் தமிழ் தேதிங்க. இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிருந்தேங்க. அங்க போன சாமி என்ன கண்ணா பண்ணான்னு திட்டுச்சு. உனக்கா அங்க ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, அதை விட்டு போட்டு இங்க வந்து தேங்காய் உடைக்கிறேன் மாங்காய் உடைக்கிறேன்னு போனா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போடான்னு சொல்லிச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு. என்னங்க இது? ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். என்னவோ மாதிரி இருக்குங்க. அல்வா எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு. அல்வாடா. என்னங்க, என்னால நிக்க கூட முடியல. அல்வா புஜ்ஜோ.
பெண்கள் விடுதலை ஒன்றே நமது லட்சியம். மாதர் நம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம். ஐயா, காவல் நிலையங்கள்ல அப்பாவி பெண்கள் கதற கதற கற்பழிக்கப்படுகின்றார்கள். இது தேசமா? இதற்காகத்தான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவில் நாம் சுதந்திரத்தை பெற்றோமா? படுக்கை அறையிலிருந்தும் சமையல் அறையிலிருந்தும் என்று பெண்கள் விடுதலை அடைகின்றார்களோ அன்றுதான் ஒரு தேசத்திற்கு உண்மையான விடுதலை என்று மேல்நாட்டு அறிஞர் டிமான்ஸ்கோவிஸ்கி கூறியிருக்கிறார். பாரதி கண்ட புதுமை பெண்ணை படித்தது போதும் படைத்திட வாரீர் வாரீர் என அழைத்து தொடர்ந்து பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்த நினைச்சா மதா மதா தெரிந்து கொஞ்சம் வரவா மச்சா மச்சா உதட்டுக்குள்ளே மதுவின் ரசம் ரசம் இரண்டில் மயக்கும் விஷம் விஷம் எனக்கு சூழறு இருக்க மேலூறு படிக்க கீழூறு நானாறு விடுகதைதான் வினக்கு தக தக ஜும் தஜும் தஜும் வினக்கு தக தக ஜும் தஜும் தஜும் எனக்கு வந்த நினைச்சா மதா மதா நெருங்கி கொஞ்சம் வரவா மச்சா மச்சா வினக்கு தக தக ஜும் தஜும் தஜும் வினக்கு தக தக ஜும் தஜும் தஜும் உதட்டுக்குள்ளே மதுவின் ரசம் ரசம் இரண்டில் மயக்கும் விஷம் விஷம் பருவம் அந்த ஜோடி கேக்குது இதில் என்ன வெக்கம் வாழுது எனக்கு கிணறு தாங்க ஊறுது பசியான கோது கேக்குது பருவம் அந்த ஜோடி கேக்குது இதில் என்ன வெக்கம் வாழுது எனக்கு கிணறு தாங்க ஊறுது தாகம் வந்த நாளாச்சு தண்ணி பட்ட பாடாச்சு இல்லை இல்லை சொல்லாமே அள்ளிக்காரை எல்லாமே எனக்கு வந்து நினைச்சா மஜா மஜா நெருங்கி கொஞ்சம் வரவா மச்சா மச்சா உதட்டுக்குள்ளே மதுவின் ரசம் ரசம் இரண்டில் மயக்கும் விஷம் விஷம் எனக்கு சூழறு இருக்க மேலூறு படிக்க கீழூறு நானாறு விடுகதைதான் வினக்கு தக்க தக ஜும் தஜும் தஜும் 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 எனக்கு வந்து நினைச்சா மஜா மஜா நெருங்கி
கொஞ்சம் வரவா மச்சான் மச்சான் புதத்துக்குள்ள மதுவின் ரசம் ரசம் விழியிரண்டில் மயக்கும் விஷம் விஷம் எனக்கு தோழரு இருக்க மேலரு படிக்க கீழரு நானாரு விடுதலை நானா எனக்கு வன நினைச்ச மஜா மஜா நெருங்கி கொஞ்சம் வரவா மச்சான் மச்சான் புதத்துக்குள்ள மதுவின் ரசம் ரசம் விழியிரண்டில் மயக்கும் விஷம் விஷம் தினக்கு தக்க தக்க ஜும் தஜும் தஜும் தினக்கு தக்க தக்க ஜும் தஜும் தஜும் தினக்கு தக்க தக்க ஜும் தஜும் தஜும் தினக்கு தக்க தக்க ஜும் தஜும் தஜும். மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞரணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே படைத்திருக்கிற காளான்களே, வான் அளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான், கடல் அளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் நான், மலை அளவு எவ்வளவு பாரு உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்சு அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுக்கிடுவே நீ. இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் உலக அரங்கில் நமது கட்சியினுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்பதை மைக்கா பண்றேன். இதுக்கு நானும் ஐயா நீங்க உட்காருங்க, முதல்ல அவங்கிட்ட போய் நீங்க உட்காருங்க, உட்கார சொல்ல நீங்க உட்காரு பாருங்க, தெரு போடுங்க. சரி தலைவரே. இயக்க முன்னணி தோழர்களே, தியாகம் என்பது மதிக்கத்தக்கது, வெற்றி ஒன்றே ஜனநாயகத்தில் கணிக்கத்தக்கது. ஆகவே இந்த தேர்தலில் நமது கட்சியின் மூத்த உறுப்பினரான திரு மணிமாறன் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். சொல்லுங்க. எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எனக்கு புரியுது. நமக்கு கட்சி தாங்க முக்கியம். என்ன அர்த்தமெல்லாம் பேசுவீங்க? எனக்கு சீட்டு கொடுக்காம நீங்க எலெக்ஷன் நடத்துறது ஒண்ணுதான், கட்சிக்கு எல்லாம் பண்றது ஒண்ணுதான். உங்களுக்கு தான் பொதுக்குள்ள வேணும்னு சொல்லிட்டாங்களே. பேசுக்குள்ள தவறு தலைவரில் கூட்டு வந்து பொதுக்குள்ள என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட்டு கிடையாது, முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சீட்டு எழுதி அப்புறம் என்ன காட்சி மயக்க அவரா நீங்க? நான் சுயாட்சி ஜெயிச்சு காட்டுறேன், என்ன பண்ணுவீங்க? அவன் கூட போய் நீங்க உங்க செருப்பு நிக்க வைங்க, அது ஜெயிக்க. செருப்பு அப்படியே நிறுத்துறது, அர்த்தமெல்லாம் பேசுறீங்க. எவனாச்சும் உங்க முன்னாடி கையை கட்டிட்டே விசுவாசமா அலைவான் இல்லைங்க, அவன் நிக்க வைங்க. எங்கிட்ட யாரு கையை கட்டிட்டு இருந்தாரு? ராமசாமி இருந்தா அவங்க நாமளே வெட்டி போட்டா. அவன் சரிப்பட்டு வராதுங்க. சந்திரசேகருங்க. நீ நெல்லியா நீ நெல்லியா பேச மாட்டேன், பேச மாட்டேன். அம்மாவாசியை சுயாட்சியா நிக்க வச்சு நான் ஜெயிச்சேன். என்னத்தை காட்டு காட்டு காட்டுறியா? போன எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன். 50,000 பூமி இருக்குது, மரக்கடை இருக்குது, தவிட்டு கடை இருக்குது, எல்லாத்தையும் வித்து இவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறியா? இப்படி தலைச்சிட்டு வந்து உனக்கு எவ்வளவு அடையாளமே தெரியல, ஒருத்தி ஓட்டு போட மாட்டான். நல்லா எண்ணெய் ஊசி தூக்கி வாரணும், புரியுதா? என்ன இந்திக்கார மாதிரி ஜிப்பா பேண்ட் நீ நல்ல வெள்ளை விளையாடு கலர்ல போடணும். நல்லடம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அம்மாவாசியை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கள்ளங்கவடமில்லாத முகத்தை பாருங்கள். பொதுவாழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அம்மாவாசி. கும்பிடு. இப்படிப்பட்ட ஒத்தவர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய. ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா? சொல்லு. உங்களுக்கு அப்ப நீ எது கையாடுற? அதிக பிரச்சனை பண்ணாது. ஆகவே உடைய புறா கொரகாட தொங்கிட்டு இருக்க. வேட்பாளர் கொஞ்சம் நில்லுங்க. நான் கேண்டிடேட் மனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன். ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். யாரு? மைக்கு செட்டு மணிமாறன் வந்திருக்கானா? பாரு, அவனுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு பணம் இருக்கான்னு கேளு, இல்ல நான் தரேன்னு சொல்லியா? பூத்தியாரோட தான் உள்ள விட்டுருவீங்களா? கவர்மெண்ட் அவசியம் வந்து ஏன்டா கத்துற? அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா. நீங்க வேலைக்கு பாரு. கேண்டிடேட் யாருங்க? தம்பி தானே. அப்படிங்களா? பேரு அம்மாவாசி. அம்மாவாசைங்க. அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? என்ன எல்லாம் ராஜாக்கள் பேர சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில வந்தவன் நானு. அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசன் நான் தானே. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குங்க. அப்படிங்களா?
எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சாளுக்கும் சீட்டு வழங்கி விட்டார்கள். தம்பி நாகராஜ சோழரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துணை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, எனது அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். ஏய்யா, நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கியா? தேர்தல் செல்லா சொல்லிட்டானா நடத்தவில்லை நிப்ப இருப்ப. அம்மாவா டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாங்கிறியா? இது வேற எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல, முடிஞ்ச வண்டி எடுத்து 2 பேரும் மைசூருக்கு போய். மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது. ஊட்டிக்கு போலங்க. ஐயோ அண்ணா, அண்ணா உழுந்துறாதீங்க அண்ணா. ஏங்க நான் ஊட்டி வரவங்களா? ரிசல்ட் என்ன பாப்பியா? அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கை பார்த்துருக்க. ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு, கேண்டிடேட் நின்று என்னை தப்பா நினைப்பாங்களா? ஐயோ அண்ணா, அது நீங்க உட்காந்துருக்கல, அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். ஓ தம்மடி போற எனக்கு உள்ளே பிடிக்கலாம்ல? ஐயோ உள்ள மணியன் இருக்கிறாருங்க. அதனால என்னங்க? அண்ணனுக்கு முன்னாடி மாமா, முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னப்பா 1500 ஓட்டு லீடிங்கிறாங்க? சொல்ல முடியாது, இதெல்லாம் பல்லடத்து ஓட்டு, நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் படை என்னதான் தெரியும், மோசமானவனுங்க, சொதப்புனாலும் சொதப்பிடுவானுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுல்தான்பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? ஒரு ஆர்வத்தில் போற, வேணும் அடிக்க மாட்டேன். ஆமா, சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க இல்லைங்க? தம்பிங்க. தம்பியா? ஆமாங்க. முன்னாடி குடிக்க மாட்டேன், மரியாதையான பையன்ல. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அண்ணா வந்துருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். போக வேண்டியதானா? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனோம். அமாவாசை அது என்ன 25,000 லீடிங்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையாப்பா. எப்ப சரி அண்ணீங்களா? ஏப்பா அமாவாசை, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்பா பேர் சொல்லி போற? அப்புறம் மணிதாங்க உங்க பேரு? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. விட்டுதுங்களா? அத்தனை நடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறுன. ஏன் அமாவாசை, நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அட ரீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டி இருக்கு. கை எடுக்கணுமா? இருக்கட்டும் 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 மாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயிக்கிறவனுக்குள்ள ஜே போட்டு தான் நாசமா போட்டீங்க. ஏய் சோழா, நாகராஜ சோழா,
போயாவது பாக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்காதுடி, கூட்டம் மாலை எல்லாம் போட்டு அவர் முகத்தை மறைச்சிருப்பாங்க. நீ வேணா பாரு, சாயந்தரம் நிச்சயம் அவர் வந்து என்ன பாப்பா.